Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ராம் பாட் எ பைக் வித் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். த சேல் பிரைஸ் ஆஃப் பைக் வாஸ் 4 lakhs. He availed 20% discount from the showroom and then 20% reduction in the price of his old bike. ஓகே, ஸோ இனிஷியலா ராம் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 4 lakh. ஓகே, ஸோ அதுல இருந்து இனிஷியலா எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 20% டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல 20% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஓகே, ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 80,000. ஓகே, இப்போ 80,000 கம்மி பண்ணா நமக்கு எவ்வளோ ஆக போகுது, 3,20,000 ஆகும். ஓகே fine, discount from the showroom price and then 20% reduction in price of his old bike. ஓகே, அவனோட ஓல்டு பைக்ல இருந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவனோட ஓல்டு ப்ரைஸ் வந்து 20,000 அப்படின்னா ஸோ நமக்கு எவ்வளோ ஆகும், 6,4. ஓகே, ஸோ இட் இஸ் அரௌண்ட் 64,000 வந்து டிஸ்கவுண்ட் போகும். ஸோ இதுல இருந்து ஒரு 64,000 டிஸ்கவுண்ட் போச்சு அப்படின்னா 2,56,000 வருமா. ஓகே, 2,56,000 வரும். ஓகே, ஸோ இ ஸ்பெண்ட் 15%. ஓகே, எவ்வளோ, 15% ஆஃப் த காஸ்ட் ஆன் டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து அவனோட ப்ரைஸ். ஸோ இதுல இருந்து அதாவது 2,56,000ல இருந்து ஒரு 15% அவன் வந்து ஸ்பெண்ட் பண்றான். ஓகே, ஸோ 15% அப்படிங்கிறது எவ்வளோ வரும், ஸோ 10% வந்து 256,000. அப்போ இதில் 5% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 128,000. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ 0,0,4 இங்கே 8 அண்ட் இங்கே 3. ஓகே, ஸோ இதில் இருந்து ஒரு 38,400 வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். ஓகே, ஸோ ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்னா எவ்வளோ ஆக போகுது, ஸோ 400. ஸோ 8 + 6 14. ஸோ இங்கே வந்து ஒரு 9. ஸோ இது நமக்கு 294,400. ஓகே, அதாவது 2,94,400 வந்து டோட்டல் அமௌண்ட் ஆக போகுது. ஓகே ஃபைன். ஸோ ஆஃப்டர் எ மந்த் he sold the bike to his friend Rakesh for 2,59,072 rupees. Okay, 2,59,072 rupees. ஓகே ஃபைன். அப்போ இங்க வந்து 2,59,072 rupees வித்தாக்கா, பட் இவன் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ, 2,94,400. பட் அவன் வந்து விற்கிறது வந்து எவ்வளோக்கு விற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,59,072 rupees. அப்போ அவனுக்கு இங்கே லாஸ். ஸோ எவ்வளோ ருபீஸ் லாஸ், ஸோ இங்கே வந்து நமக்கு 328. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35,328 rupees வந்து இவனுக்கு லாஸ். ஓகே, ஸோ இந்த லாஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ 3,5,328 டிவைடட் பை 294,400 இன்டூ 100. ஓகே, இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ கேன்சல் பண்ணால் எவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன சொல்லலாம் இங்கே, ஸோ 294. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணுறேன். ஸோ நமக்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 12% வந்து நமக்கு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% லாஸ். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, a company instead of raising the marked price by 20% discounted the cost price by 20% while stitching the price tag on its product. Further, the company offers a discount of 6.25% to its customer. Okay fine. So in this process company incurs a loss of 37.5 on the single article. ஓகே, ஸோ வாட் வாஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தட் ஆர்டிக்கல். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இனிஷியலாக காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, ஏன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது 20% வந்து இங்கே நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன். அப்போ என்ன ஆக போகுது, 20% அப்படின்னா 5 and 4. ஓகே, இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அண்ட் அகெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த கம்பெனி வந்து ஒரு 6.25% வந்து அகெயின் வந்து
டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் அப்போ செல்லிங் ப்ரைஸ். ஸோ 6.25 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/16. ஓகே, அப்போ இது 16ல இருந்து இங்க வந்து நமக்கு 1 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இங்க நமக்கு 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20, 16 அண்ட் 15. ஓகே, இதுதான் வந்து அவங்களோட cost price, marked price, and selling price. In this process, the company incurs a loss of 37.5. Okay, so இங்க நமக்கு loss எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5. But according to the question, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5. What was the selling price of that article? Okay, so selling price எவ்வளோ 15. அப்போ 5 part வந்து 37.5 அப்படின்னா 15 பார்ட் எவ்வளோ? ஓகே, இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆக போகுது? 37.5 இன்டூ 15/5. நான் கேன்சல் பண்ண அப்படின்னா நமக்கு 3 டைம்ஸ். ஸோ வில் பி கெட்டிங் 112.5 rupees. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112.5 rupees. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? A went to shop and purchased pen and pencil. When he observed that price of 14 pens is equal to 20 pencils. Okay, so 14 பென்னோட ப்ரைஸ் வந்து 20 பென்சிலோட ப்ரைஸ்க்கு ஈக்குவல். ஸோ இதை பேஸ் பண்ணி பென் அண்ட் பென்சிலோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா 20/14 அப்படின்னு சொல்லிட்டு வரும், விச் இஸ் நத்திங் பட் 10/7. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் 10/7. ஓகே, fine. Then he realized that he can purchase 500 pencils from the amount of money which he had. Okay, so அவன் வந்து எவ்வளோ பென்சில்ஸ் வந்து இப்போ இருக்கிற அமௌண்ட்டுக்கு வாங்கலாம்னு நினைக்கிறான்னா 500 pencils he can buy. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 7 into 500, 3,500 rupees. அப்போ இதுதான் வந்து அவங்கிட்ட இப்போ இருக்கிற இனிஷியல் அமௌண்ட். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? விச் இயர், பட் he further spends 10% of his money on the packing charges. ஓகே, இதில் 10% வந்து 350 rupees. இதை வந்து அவன் பேக்கிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டான். ஓகே, அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 3,150 rupees இருக்கும். ரைட், இஃப் he purchased 70 pens. ஓகே, இங்கே நமக்கு ஒரு பெண்ணோட ப்ரைஸ் என்னன்னு தெரியும். அப்போ 70, ஒரு பெண்ணோட ப்ரைஸ் வந்து 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 70 பென்ஸோட ப்ரைஸ் வந்து நமக்கு 700 rupees அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது வந்து ப்ரைஸ் ஆஃப் பென். அண்ட் 290 பென்சில்ஸ். ஓகே, ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து நமக்கு 7 rupees அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுல இருந்து 290 பென்சில்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ 290 into 7. ஓகே, ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ வரப்போகுது? 2030 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ 2030 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்சில்ஸ். ஓகே, ஃபைன். அப்போ டோட்டலாக இங்கே பென் அண்ட் பென்சிலை மட்டும் வாங்குறதுக்கு 2730 rupees அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஓகே, ஃபைன். ஸோ தென் ஹவு மெனி பென்சில்ஸ் கேன் he ஸ்டில் பர்ச்சேஸ்? ஓகே, அண்ட் பேக்கிங்க்கு வந்து ஒரு 350 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ அப்போ 3080 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டான் அவுட் ஆஃப் 3500. அப்போ ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 420 rupees இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் என்னது? இந்த 420 rupeesக்கு எவ்வளோ பென்சில்ஸ் அவனால் வாங்க முடியும்? இங்கே நமக்கு ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 420 divided by 7 அப்படிங்கிறது 60 பென்சில்ஸ். ஓகே, அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 பென்சில்ஸ். ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.